வாங்க சாப்பிடலாம். இல்லை எனக்கு வேணாம், நான் வெளியே சாப்பிட்டேன். நைட்டு என்ன ஆனாலும் நம்ம ஒன்னாதான் சாப்பிடணும்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ நீங்களே வெளியில சாப்பிட்டு வந்திருக்கீங்க. போன இடத்துல பேசிட்டு இருந்தோம், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி சாப்பிடலான்னு சொன்னாங்க, எனக்கும் பசி எடுத்துச்சு, அதனால சாப்பிட்டே வந்துட்டேன். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா கபடி டீமும் கலந்துக்க போகுதான். நம்ம தமிழ்நாட்டு டீமை கோச்சிங் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம் மாமா. நீங்க இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. ஆமா, ஆனா என்ன சென்னை போகணுமே. வண்டி ஏறிட்டு ஃபோன் பண்ணுவாப்ல. வரேன்டா. சரி சரி, நான் வரேன். ரசதி வரட்டுமா? பாய். ரசதி விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணு. அப்புறம் பருப்பை துவையலுக்கு வறுத்து வை. என்ன? சரி. ஏ ராசதி, நான் உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? பருப்பை கொஞ்சம் துவையலுக்கு வறுத்து வைன்னு சொன்னேன்டி. வறுத்து வை. கீர்த்தி சுரேஷின் உடல் எடை குறைவுக்கு சூரிய நமஸ்காரமே காரணம். என்ன கேஸ் லீக் ஆகிற வாடை மாதிரி இருக்காமா? உங்களுக்கு கேஸ் லீக் ஆகிற வாடை வரல? ஆமா, என்ன பண்ற இந்த ராசாத்தி? ராசாத்தி, என்ன இவ? ஏ ராசாத்தி, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? என்னம்மா? ஷூ அப்பா, என்ன ஒரே கேஸ் வாடை வருது? உங்களுக்கு பண்ணி? ஆமா. கேஸ் ஆன் பண்ணியே பத்த வச்சியா? பத்த வைக்காமலே வறுத்துட்டு இருக்க. வீடு ஃபுல்லா கேஸ் வாசனை வருது, உனக்கு வரலையா? அத்தை, என்னத்த கேஸ் ஸ்மெல் வந்துட்டு இருக்கு? பத்த வைக்காமலே வறுத்துட்டு இருக்கா பாரு. நான் கவனிக்கல. என்ன ராசாத்தி, இத கூட கவனிக்க மாட்டியா? இவ்ளோ அலட்சியமா சொல்லிட்டு இருக்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்லையே, நீ இந்த மாதிரி கவனக்குறைவா இருக்க மாட்டியே. என்ன ஆச்சு உனக்கு? இதெல்லாம் அந்த ஓனர் ஃபேக்டரியை காலி பண்ண சொன்னதுனால வந்தது. நீ நாங்களும் 4-5 இடம் பார்த்துட்டோம், எதுவுமே செட் ஆகல. அந்த கவலையில ராசாத்தி இப்படி இருக்கா. அதானே ராசாத்தி? இல்ல அழகு, அவளுக்கு மாப்பிள்ளை ஞாபகம். இவளை விட்டுட்டு மாப்பிள்ளை சென்னைக்கு போயிட்டாருல, அந்த கவலையில தான் அவரையே யோசிச்சுக்கிட்டு இப்படி இருக்கா. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது அழகு. ராசாத்தி, அதுக்கு எதுக்கு இப்படி இருக்க? ஆம்பளைங்களுக்கு இந்த மாதிரி வேலை வரும்போது நம்மளை விட்டுட்டு தான் போவாங்க. நாம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். சரி சரி விடு. இன்னும் எத்தனை நாள்? 10 நாள் தானே. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை உன் கூட தானே இருக்க போறாரு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு கம்பெனிக்கான இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை பாரு. ஆமா ராசாத்தி, ஓனர் நமக்கு இன்னும் 1 வாரம் தாமா டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளேயே நம்ம வேற இடத்த தேடி பிடிச்சாங்கணுமா?
ஃபேக்டரியில இருக்கிற மொத்த சாமானையும் கொண்டு போய் நம்ம இந்த புது இடத்துல வைக்கணுமா? முதல்ல அதுக்கான வேலையை பார்ப்போம்மா. அம்மா போய் ரெடி ஆயிட்டு வாம்மா. ம் சரிண்ணா. சரி அத்தை, மோட்டர் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அது போய் ஆஃப் பண்ணுங்க, நான் சமையல் வேலையை பாத்துக்கிறேன். அதை மறந்துட்ட பாரு, நீ இந்த ஆமா, வேலையை போங்க. பாரு. ஐஸ் 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 பால் ஐஸா, ஐஸ் நில்லு. கப் ஐஸ் நில்ல 2 ஐஸ் கொண்டு வாங்க வீட்ல போய் ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் சாப்பிடலாம். பால் ஐஸ் குச்சி ஐஸ் சேமியா ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் குச்சி ஐஸ் சேமியா ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ் 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 அண்ணா நில்லு. அம்மா, நில்லுங்க. அம்மா பார்த்து மெல்லவாமா. அண்ணா கொஞ்சம் பால் ஐஸ் கொடுங்க. பால் ஐஸா இதோ தர்றேம்மா. இந்தாம்மா இன்னொன்னு கொடுங்கண்ணே. இன்னொன்னம்மா ஆமாண்ணே. எடுத்து தரேன். இந்தாம்மா. அம்மா காசு ஆமால காசு இத போடுங்கல. ம் 2000 ரூபாய்க்கு என்கிட்ட சில்லறையே இல்லையாம்மா? பரவாயில்லண்ணே, மீதி காசு டிப்ஸா வச்சுக்கோங்க. 2000 ரூபாய் டிப்ஸா? ஆமாண்ணே வச்சுக்கோங்கண்ணே. அம்மா நிஜமாலுமே மீதி காசு வேண்டாமாம்மா? வேண்டாண்ணே வச்சுக்கோங்க. மகாலட்சுமி கணக்க காலையிலே வந்து படி அளந்திருக்கீங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேரா? ம் இது பேர் என்ன? ஐஸு. அதான். அது இல்லாம உன் பேரு கேட்டம்மா. ஐயோ நானும் அதானே சொல்றேன். இது பேர் என்ன? ஐஸுமா. அதேதான். அம்மா உன் பேர் என்னன்னு தாம்மா நான் கேட்டேன். ஐசு, ஐஸ்வர்யா, ஆ? இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? உன்னை யார் முதல்ல வெளியில வர சொன்னது? அம்மா ஐஸ்காரன் வந்தாமா, எனக்கு பிடிச்ச பாலைஸ் வாங்கினேன். உனக்கு வேணுமா? அடி வாங்குவ. அப்பா உனக்கு? உன்னை வீட்டுக்குள்ள தானே இருக்க சொன்ன. தெருவுல போற கண்டதெல்லாம் வாங்கி தின்னா உடம்பு என்னத்துக்காகும்? நல்ல முறையில நல்ல தண்ணியில செஞ்ச ஐஸ் தான் சார். என்ன நல்ல தண்ணியோ. சரி காசு கொடுத்துட்டியா? அப்பா நான் காசு கொடுத்துட்டேன். எவ்வளவு கொடுத்த? 2000 ரூபாய். 2000 ரூபாயா? மீதி சில்லறை வாங்கினியா இல்லையா? இல்லப்பா மீதிய டிப்ஸா கொடுத்தேன். மீதி டிப்ஸா? லூசா நீயே? ம்? அப்பா நீ வந்து எங்களுக்கு ஹோட்டலுக்கு கூட்டு போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டிப்ஸ் கொடுக்குற. அப்ப நீ லூசா? ஏமா அது நம்ம 2000 ரூபாய்க்கு சாப்பிட்டு 20 ரூபாய் டிப்ஸ் கொடுப்போம். ஆனா நீ 20 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கிட்டு 2000 ரூபாய் டிப்ஸ் கொடுத்திருக்கியே. ஏதோ ஒண்ணு. அதுவும் பணம் தான், இதுவும் பணம் தான். நான் அப்படிதான் கொடுப்பேன். முதல்ல இவளை உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க. ஏய் வாடி. யோ சின்ன பொண்ணு அதான் விவரம் இல்லாம டிப்ஸ்னு சொன்னா நீயும் கமுக்கமா வாங்கி அமுக்கிடுவியா? சரி அதை கொடு. யோ குடியா. அது வந்து பாப்பா வேற பணத்தை கொடுத்து ஆசை காட்டிடுச்சு. கொஞ்சம் போட்டு கொடுக்கலாமே ஆ, சார். ஆ. போட்டு கொடுக்கணுமா? போட்டனா சரி புடியா. ம். பா. சரிதான். ஐஸ் 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 ஐஸ். மருமகளே, எங்க போயிருந்த இவ்வளவு நேரம் காணோம்? ரோட்ல போற எதைதான் இவ விட்டு வைக்கிறா? அத்தை ஐஸ் தான் வாங்க போனேன். 2 வச்சிருக்கே, அத்தைக்கு ஒண்ணா? 2 எனக்கு தான். போடி உள்ள. இவளோட என்ன தம்பி, என்னாச்சு? ஐயோ இவளை வச்சுக்கிட்டு 5 நிமிஷம் அசந்து இருக்க முடியலக்கா. ஏதாவது ஒண்ணு ஏடா கூடமா பண்ணி விட்டுறா.
இப்ப என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்படி கோவப்படுற? கோவப்படாம என்னக்கா பண்றது? ஆளுதான் ஒண்ணுக்கு ரெண்டா வளர்ந்து நிக்கிறாளே தவிர மத்தபடி பண்றது எல்லாமே குழந்தைத்தனமா தான் பண்றா. எப்படியாவது அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணுக்கா. அதை மட்டும் பண்ணிட்டேன்னா போதும், என் மொத்த கவலையும் தீர்ந்த மாதிரி தான். பண்ணிடலாம் விடு தம்பி. உன்னை நம்பிதான்க்கா இருக்க. எனக்கு இந்த கல்யாணத்தை மட்டும் நல்லபடியா ஏற்பாடு பண்ணேன்னா ஊட்டியில் இருக்கிற 50 ஏக்கர் டீ எஸ்டேட் மொத்தத்தையும் நான் கண்மணி பேருக்கு எழுதி வச்சிடறேன். என்ன சொன்ன என்ன சொன்ன? ஊட்டியில் இருக்கிற 50 ஏக்கர் எஸ்டேட்டை கண்மணி பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன். தம்பி, உண்மையை தானே சொல்ற? ஆமாக்கா, எனக்கு இல்லாத சொத்து பத்தா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. என் பொண்ணு வாழ்க்கை மட்டும் நல்லபடியா அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கேன், நான் கண்டிப்பா கண்மணிக்கு அந்த 50 ஏக்கரை எழுதி வச்சிடறேன். இத பாரு தம்பி, என்கிட்ட சொல்லிட்டல்ல, ஐஸ்வர்யாக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சு விட்டுணும். 50 ஏக்கர் டீ எஸ்டேட் நமக்கு தான். மாமாவுக்கு ஃபோன் பண்ணலாமா? என்ன அது, மாமா ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. பஸ் ஏறிட்டு ஃபோன் பண்ணவே இல்லை. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியலையே. அக்கா, ராசதி, ஆ வாமா. ஆ. அக்கா, மாமாவுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. ஒரு நாளும் அவர் இப்படி இருந்ததே இல்லையே. யாருப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? அக்கா, வெளியில குடோன் வாடகைக்குன்னு போர்டு பார்த்தேன், அதான் குடோனை பாக்கிறதுக்காக வந்தோங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? எதுக்காக குடோன் வாடகைக்கு எடுக்கிறீங்க? இல்லக்கா, ராசாத்தி ஃபிக் ஃபேக்டரி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இவங்க தான் ஓனர் ராசாத்தி. எங்களோட ஃபேக்டரியை வேற இடத்துல ஷிஃப்ட் பண்றதுக்காக குடோன் பக்கம் வந்தாக்கா. ஓ அப்படியா? வாங்க பார்க்கலாம். சரிக்கா, வாங்க. ஆமா வாங்க. ராசாத்தி, நீங்களும் வாங்கம்மா. ஆமா வாங்க வாங்க. வாங்கம்மா வாங்க. இந்த இடம் எங்களுக்கு பிடிச்சிருக்குக்கா. ராசாத்தி, நம்ம ஃபேக்டரி வைக்கிறதுக்கு இந்த இடம் நல்ல ஏத்த இடம் தாம்மா. மற்ற விஷயத்தெல்லாம் நீங்க தான்க்கா சொல்லணும். இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. 24 மணி நேரமும் தண்ணி வரும். வாடகைக்கு மட்டும் விட மாட்டோம், லீஸுக்கு மட்டும்தான் விடுவோம். வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. 2 லட்சமா? சரிக்கா. எப்படியே ராசாத்தி, இப்ப நம்ம பார்க்க வந்த முதலிடமே நமக்கு நல்லபடியா அமைஞ்சிருச்சுமா, இல்லம்மா? குடோனை சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துறோம். வந்தது வந்துட்டீங்க, கொஞ்ச நேரம் இருங்க. எங்க வீட்டுக்காரரும் வந்துருவாரு, அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க. சரிக்கா. இதோ அவரே வந்துட்டாரு. ஏங்க, இவங்க 2 பேரும் குடோனை கேட்டு வந்திருக்காங்க. குடோனை பார்க்க வந்திருக்காங்களா? இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். ஆமாண்ணே, எங்களுக்கு இடம் பிடிச்சு போயிருச்சு. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நாங்க உடனே அட்வான்ஸை கொடுத்துருவோம். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இப்பதான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி குடோனுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன். நீங்க வேற இடம் பாத்துக்கங்க.
சரிண்ணே நாங்க வரோம். வர சத்தி. ரசதி வாமா போலாம். மாமா இன்னும் ஏன் ஃபோன் பண்ணல? ஏங்க ம்? நீங்க ராசாத்திய பத்தி நல்லா தெரிஞ்சும் இப்படி முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அந்த ராசாத்தி நிலைமை உங்க ஃப்ரெண்டு கிட்ட எடுத்து சொல்லி இப்பவே வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு வாங்க. வாங்கினா தானே திருப்பி கொடுக்க. என்னது? அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது, மண்ணாங்கட்டையும் கிடையாது. இங்க பாருமா, நம்ம ஊர் சேர்மனுக்கும் இந்த ராசாத்திக்கும் ஏதோ பிரச்சனை. எனக்கு சேர்மன் ஃபோன் பண்ணி நம்ம கோடவுன ராசாத்திக்கு வாடகைக்கு விட்டா நம்ம இடத்த எல்லாம் புறம்போக்க இடமா ஆக்கிடுவேன்னு மிரட்டுறாரு. நம்ம சேர்மனை பகிச்சுக்கிட்டு இங்க இருக்க முடியுமா? அதான். ம். ரசதி, நான் சொன்ன புரோக்கர் அவர் தான். வாங்க தம்பி. வரேண்ணே. வாங்கம்மா. ஆமா ரசதி. வாங்க. இதான் குடோனு. 1500 சதுரடி. ஓனர் ரொம்ப தங்கமான மனுஷன். உங்க சொந்த இடம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்கண்ணே. அண்ணா ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். தம்பி, 1 மாசம் வாடகைய கமிஷனா கொடுத்துருங்க. அண்ணே, என் தங்கச்சிக்கு மட்டும் இந்த இடம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பா பேசின கமிஷனை அப்படியே கொடுத்துறேண்ணே. சரி, ஓனரை பார்த்து பேசிட்டு குடோனை பார்த்துடலாம். சரிங்கண்ணே. ஐயா, ஐயா, வாப்பா. ஐயா, நான் சொன்னேன் இல்லைங்கய்யா, அந்த பார்ட்டி தான். வணக்கண்ணே. ஆமா, என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? அண்ணே, உங்களுக்கு ராசாத்தி ஃபுட்ஸ் தெரியுமாண்ணே? தெரியாதே. சரிண்ணே, நாங்க ராசாத்தி ஃபுட் கம்பெனின்னு ஒன்று வச்சிருக்கோண்ணே. இதுல பாத்தீங்கன்னா ரெடிமேடா காய்கறிகளை வெட்டி சூப்பர் மார்க்கெட்டு கேட்டரிங்னு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்ண்ணே. அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய குடோனா பார்க்க வந்தோம். எவ்வளவு பேர் அதுல வேலை பாக்குறாங்க? அண்ணே, எங்க கம்பெனில 20ல இருந்து 30 பேர் வேலை பாக்குறாங்கண்ணே. இத பார் தம்பி, 20-30 பேர் சொல்றீங்க. பாத்ரூம் அது இதுன்னு தண்ணி கண்டபடி செலவாகும். அது போக காய்கறி அது இதுன்னு கண்ட கழிவுகளை வெட்டி இங்கே கொட்டுவீங்க. இடம் நாஸ்தி ஆயிடும். அதனால இடம் தர்ற மாதிரி இல்ல. நீங்க வேற இடம் பாத்துங்க தம்பி. ஐயா, முன்கூட்டியே உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு தானே கூட்டு வந்திருக்கேன். இப்ப போய் இப்படி சொன்னா எப்படி? அட்வான்ஸ் வேணா கொஞ்சம் அதிகமா தர சொல்றேன். பரவாயில்லையா? சரிங்கண்ணா. இத பார் தம்பி, எனக்கு பணம் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. குடோனை கொடுக்க முடியாதுன்னா நீங்க கிளம்ப வேண்டியது தானே. சரிங்கண்ணா, ஆமா போலாம். தம்பி, அண்ணே, அவன் கிடைக்கிறான் அப்படிங்க. இதை விட நல்ல இடமா பார்த்து உங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் ஃபோன் பண்றேன். சரியா? சரி, அப்புறம் பார்க்கலாம். சரிண்ணே.